ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து எந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல இசிஇ டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல என்டர் ஆனப்பயோ, இல்ல அடுத்த செகண்ட் செம்லயோ வந்து சொல்லியிருப்பாங்க. வி ஈக்குவல் டூ ஐஆர். அதவே தான் நீங்க வந்து 4 வருஷமும் திரும்பி திரும்பி பண்ண போறீங்க, திரும்பி திரும்பி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னடா இது இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. ஸோ நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா, அதிலேயே வந்து ஒரு கிளாரிட்டி வந்து இருக்காது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 விஷயத்த பத்தி தான் நான் வந்து சொல்லி தர போறேன். அந்த ஓம்ஸ் லால இருக்க வினா என்ன, ஐனா என்ன, ஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி இப்போ பேட்டரியில ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். 2 டெர்மினல் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல்ல வந்து நமக்கு கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். நெகட்டிவ் டெர்மினல் சைடு நமக்கு மோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அதிகமா இருக்கு, இங்க வந்து கம்மியா இருக்கு. நெகட்டிவ்ல வந்து அதிகமா இருக்கு, பாசிட்டிவ்ல கம்மியா இருக்கும் எலக்ட்ரான்ஸ். இப்ப என்ன ஆகுது? அப்ப இது 2க்கும் இடையில வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? அந்த டிஃபரன்ஸ தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வோல்டேஜ்னா என்னன்னு ஒரு கிளியரா வந்து புரிஞ்சிருக்கா? வோல்டேஜ்னா அது மட்டும் இல்ல. வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு புஷ் மாதிரி. இப்ப வந்து ஒரு ஒரு சார்ஜ் வந்து இருக்கு. அந்த சார்ஜ நம்ம வந்து வேலை பண்ண வைக்கிறதுக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு இதுதான் நம்ம வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். வோல்டேஜ் அப்படின்றது வந்து அ புஷ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து புஷ் பண்ணணும். அது புஷ் பண்ணா தான் நமக்கு கரண்டே வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ வோல்டேஜ் வந்து ஒரு புஷ் மாதிரி அப்படின்னும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கரண்ட்ட பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். அத தான் நம்ம வந்து கரண்ட் அப்படின்னே வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கரண்ட் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து எப்படி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா, அந்த வோல்டேஜ் இருக்குல்ல, அந்த வோல்டேஜோட ஹெல்ப்னால தான் இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ ஒரு வயர் இருக்கு அப்படின்னா, அந்த வயர்ல அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும். அப்ப இந்த வோல்டேஜ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வோல்டேஜ் தான் வந்து புஷ் பண்ணும். ஸோ தென் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து அதுல நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ தான் நம்ம வந்து கரண்ட் அப்டின்னே வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கரண்ட் வந்து என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, நமக்கு தின் வயர பொறுத்து தான். நமக்கு வயர் ரொம்ப தின்னா இருந்தது அப்டின்னா, நம்ம கம்மியான கரண்ட்ட மட்டும் தான் அதுல பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுவே வந்து நம்ம ரொம்ப தின்னான, ரொம்ப சின்ன மெல்லிசான வயர்ல போயிட்டு, நம்ம அதிகமான கரண்ட்ட பாஸ் பண்ணும்போது, அது வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இப்ப இது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா, இப்ப நம்ம வீட்லயே வந்து நெறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் டிவி, சார்ஜர் அது இதுன்னு நெறைய யூஸ் பண்றோம். நமக்கு சார்ஜர்னாலாம் வந்து பார்த்தோம்னா, நம்ம சின்ன வயர் தான் போட்டிருப்போம். அதே டிவில வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த வயர் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா திக்கா வந்து இருக்கும். ஆ மிக்ஸி அந்த மாரி டைம் பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் அது வந்து நல்லா திக்காவே இருக்கும். ஸோ இது வந்து இதுக்காக தான். நம்ம வந்து அதில கரெக்ட்டான கரண்ட் வந்து போகாம ரொம்ப சின்ன வயர்ல போய் அதிகமானது போம்போது, அது ரொம்ப மெல்ட் ஆகி இந்த மாரி சேஃப்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் அத வந்து பண்ணியிருக்காங்க. வோல்டேஜ்னா என்ன? கரண்ட்னா என்ன? அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் 3ஆ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணும்னா, கரண்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணும். இல்லன்னா வந்து லிமிட் பண்ணும். ஸோ அப்ப வந்து எப்படி அப்படின்னா, கரண்ட் வந்து நம்மகிட்ட அதிகமா வந்துட்டுருக்கு. ஆனா, அந்த டிவைஸ்க்கு இவ்வளோ தான் எனக்கு தேவைப்படுது கரண்ட்டு. ஆனா, எனக்கு அதிகமா கரண்ட் வருது அப்படின்னும்போது, நம்ம ரெசிஸ்டன்ஸ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆ கம்மி பண்ணி நம்ம அதுக்கு வந்து டிவைஸுக்கு சேஃப்டியா வந்து நம்ம வந்து அத வந்து ரீச் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாரி வந்து நம்ம யூஸ் பண்றது தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 பத்தி உங்களுக்கு நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? அதேபோல இந்த ரெசிஸ்டன்ஸுக்குமே ஒரு ஃபார்முலா ஒண்ணு வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, ஆர் ஈக்குவல் டூ ரோ எல் பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். ஸோ அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா, நமக்கு ஏரியா வந்து அதிகமா இருந்ததுன்னா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது, ஏரியா வந்து என்னவா இருக்கும் நமக்கு? ஏரியா வந்து கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெர்ஸ்லி புரொபோர்ஷனல். ஆர் ஈக்குவல் டூ ரோ எல் பை ஏ. இப்ப ஏ வந்து இன்வெர்ஸ்லி புரொபோர்ஷனலா இருக்கு ஆருக்கு. ஸோ ஏரியா கம்மியா இருந்ததுன்னா, ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏரியா வந்து அதிகமா இருக்கும்போது, ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலையா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு வயரே வந்து எடுத்துக்கலாம். ஸோ வயரையே வந்து எடுத்துக்கும்போது, ஏரியா கம்மியா இப்ப வந்து இன்வெர்ஸ்லி புரொபோர்ஷனலா இருக்கா? ஆருக்கு ஏ வந்து இன்வெர்ஸ்லி புரொபோர்ஷனலா இருக்கு. இப்போ ஏரியா கம்மியா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப ஏரியா கம்மியா எப்படி இருக்கும் அப்டின்னா, இப்போ ஒரு வயர் வந்து நம்ம ரொம்ப தின்னான ஒரு வயர் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஏரியா என்னவா இருக்கு? கம்மியா தான் இருக்கு. அப்ப அங்க ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப தின்னான வயர், ரொம்ப லேசான வயர்ல அதிகமா கரண்ட் போம்போது, அப்ப அங்க நெறைய கரண்ட்டே அங்க போகாது. அதே மாரி இது ஹீட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கு? ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. அதே வந்து இப்ப ஏரியா அதிகமா இப்ப நம்ம நல்ல பெரிய வயர் எடுத்துட்டோம் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து என்ன நடக்கும்? கரண்ட் நல்லா வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நல்லா போகும். அங்க ரெசிஸ்டிவிட்டி வந்து அங்க எப்படி இருக்குன்னா, ஸோ கம்மியா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வோல்டேஜ்னா என்ன? கரண்ட்னா என்ன? அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு இந்த 3மே ரொம்ப கிளியரா வந்து நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். பை பை.